சென்னை, சேலம், மதுரை இதில் விடாமுயற்சி திரைப்படத்தோட கலெக்ஷன் பிரைம் ஷோவில் அதிகரித்திருக்கு. 90% ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. முக்கியமாக மார்னிங் வரைக்குமே மார்னிங் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஷோவில் 20 crores வரைக்குமே கலெக்ட் பண்ணியிருந்த விடாமுயற்சி அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 10 crores மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. சொல்லப்போனால் பல இடங்களில் தளபதி விஜய் அவர்களோட ரெக்கார்டை பிரேக் பண்ணி புதிய சாதனை விடாமுயற்சி திரைப்படம் பண்ணியிருக்கு. முக்கியமாக ஓவர்சீஸில் கோ திரைப்படத்தோட சாதனையை விடாமுயற்சி நெருங்கி இருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடியே நெருங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் விடாமுயற்சி திரைப்படம். ஸோ மொத்தமா விடாமுயற்சி திரைப்படம் உலக அளவில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, தமிழகத்தில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, சென்னையில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, மற்ற இடத்துல எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது விடாமுயற்சி திரைப்படம் அஃபிஷியலாக இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த திரைப்படத்தோட தமிழக கலெக்ஷன் ரிப்போர்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22 கோடி ரூபாய் தமிழகத்தில் மட்டுமே விடாமுயற்சி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இந்த ரிப்போர்ட் நைட் ஷோ இல்லாமல் 22 கோடி ரூபாய் தமிழகத்தில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பொதுவாக நைட் ஷோ தான் அதிகமான கலெக்ஷன் இருக்கும். அதனால் நைட் ஷோவோட சேர்த்து கண்டிப்பாக 25 to 30 கோடி வரைக்குமே விடாமுயற்சி கலெக்ஷன் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு, எந்த சிட்டியில் அதிகமான கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சென்னையில் 86% ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஆகியிருக்கு. பெங்களூரில் 26%, அதுக்கப்புறம் மதுரையில் 62%, கோயம்புத்தூர் 81%, பாண்டிச்சேரியில் 91%, சேலத்தில் 67%, வேலூர் 82%, திண்டுக்கல் 53%, அது கொச்சியில் 19%, அதுக்கப்புறம் மும்பையில் 26% ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஆகியிருக்கு. ஸோ கலெக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கலெக்ஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். நாம் சும்மா உறுத்தலாம், இந்த திரைப்படம் 500 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு, 600 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன அதுதான் சொல்லி ஆக வேண்டும். ஸோ தமிழகத்தில் இது வரைக்கும் 22 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மேபி இந்த பிரைம் ஷோனால நைட் ஷோ அதிகரிப்பதால் கலெக்ஷன் இன்னுமே ஒரு 7 கோடி வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இந்த ஒரு 7 கோடி அதிகரித்தாலுமே 30 கோடி தான் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனாக இருக்க போகிறது. அதுக்கப்புறமா ஓவர்சீஸ் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் 17 to 18 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது பெரிய நம்பரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரொம்ப 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 கம்மியான நம்பர். ஈவன் கங்குவா திரைப்படம் கூட இந்த கலெக்ஷனை ஈஸியாக பண்ணியிருந்தது. ஆனால் விடாமுயற்சி இவ்வளவு கம்மியாக பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு வலிக்கிறது. ஸோ இந்தியாவில் மட்டுமே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. இந்தியா அளவில் 35 கோடி ரூபாய் வரைக்குமே கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இந்தியா ரிப்போர்ட் தமிழ்நாடு சேர்த்தி தான் வரும். தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா எல்லாம் சேர்த்தியே 35 கோடி இந்தியா அளவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 17 to 18 கோடி. ஆக மொத்தமாக உலக அளவில் இப்போ வரைக்குமே நைட் ஷோ இல்லாத ஷோ வரைக்குமே 55 கோடி விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. நைட் ஷோ இல்லாமல் மேபி நைட் ஷோவோட சேர்த்தி 60 to 65 கோடி வரைக்குமே இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 60 கோடி அப்படி இல்லைன்னா 65 கோடி இதுதான் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு கலெக்ஷன் சுத்தமாக கிடையாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஈவன் தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படத்தோட வசூல் கொஞ்சம் கூட நெருங்க முடியவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான்.